சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு இருக்கும் இவங்களுக்கு. மற்றபடி பல நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமை. வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளே வரும் சுக்கிர ஓரையில் லட்சுமி தேவியை வழிபட்டு அவருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய பஞ்சாங்கத்துக்குள்ளே போவோம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை மாசி மாதம். இன்றைய சூரிய உதயம் 7:29க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை திருதியை திதி முடியும் நேரம் இன்று மாலை 5:09க்கு. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்று நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 10:37க்கு. அதன் பிறகு ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:28 8:57 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:23 7:23 வரை. இரவு வேளையில் 9:22 10:22 வரை. ராகு கால நேரம் இன்று காலை 11:56 5:54 வரை. கூலிகன் காலை 8:57 10:27 வரை. சந்திராசம ராசி இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:37க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு சினம், மிதுன ராசிக்கு தேர்ச்சி, கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு பரிவு, மகர ராசிக்கு பாராட்டு, கும்ப ராசிக்கு சிந்தனை, மீன ராசிக்கு வெற்றி. தொடர்ந்து நம்ம சனி பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் கொடுக்குறார் என்று பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் வீடு சனி பகவானுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பலனையை தான் அவர் கொடுப்பார். சுப பலன்கள் தான் அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் வழங்கப்படும். சரி, சனி பகவான் அதாவது இவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் நீக்கம், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். சுக சௌகரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இவர்களுக்கு ஒரு விதமான முரட்டுத்தன்மை இருக்கும் இவங்களுக்கு. மற்றபடி பல நண்பர்கள் கிடைப்பார்கள். எல்லா விதத்திலுமே இந்த 2.5 கால வருடம் இவர்களுக்கு நல்ல யோகத்தையே சனி பகவான் இவர்களுக்கு தருகிறார். அதனால் இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் நல்லதே செய்வார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் மிக சிறந்த பலன்களே கிடைக்கும். அடுத்தது நாளைய பதிவில் மற்றொரு ராசியை பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்கு சனி பகவான் என்ன செய்கிறார் என்று. நன்றி, வணக்கம்.